நம்ம செய்யற விஷயங்கள் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு எப்ப தோணும் அப்படின்னா அது மற்றவங்களால அங்கீகரிக்கப்படும் போதுதான். நான் பண்ற விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது கண்ணால காணவோ இல்ல நான் செய்யற எனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரி சில அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைச்சிருக்கும். அதை பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் இல்ல நம்ம வியூவர்ஸா இருக்கட்டும் பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு, நானும் இந்த பூஜை செஞ்சு எனக்கு நல்லபடியா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம சொல்ற விஷயங்கள் சரியா தான் இருக்கு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான மோட்டிவேட் பண்ற அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னதான் பாத்தீங்கன்னா சாதம் ஃபுல்லா பஞ்சு மாதிரி நம்ம வடிச்சாலும் அதுல ஒரே ஒரு கல் இருக்கிற மாதிரி எப்படியா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் வரதான் போகுது. அதுவும் யூடியூபர் அப்படின்னாலே நெகட்டிவ் கமெண்ட்ஸை கடந்து போகவே முடியாது, அது கடக்காம இருக்கவே முடியாது. கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். அப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது முதல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம கமெண்ட்ஸே பண்ண மாட்டாங்க. இப்ப நிறைய பேர் பண்றாங்க. அப்படிங்கும் போது நெகட்டிவ் கமெண்ட் வர்றதை நான் முதல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுதேன், அப்புறம் வருத்தப்பட்டேன், இப்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ண அந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகுது. அதே மாதிரி நமக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டும் பண்றாங்க. அந்த கமெண்ட்ஸ்ல போய் நம்ம சப்ஸ்கிரைபர் இல்ல இவங்க சொல்றது சரியாதான் இருக்கு, உங்களுக்கு பிடிக்கல நீங்க பாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்படிங்கும் போது இன்னமும் சந்தோஷமா இருக்கு. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கும் நன்றி, பாசிட்டிவா என்னை மோட்டிவேட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு லட்சுமி குபேர பூஜை. அது மட்டும் இல்லாம அம்பாளுக்கு நேத்து மாலையில நான் குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தேன். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க குங்கும அர்ச்சனை பண்றது எப்படி, அதை செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த குங்கும அர்ச்சனையை நான் வெள்ளிக்கிழமை தான் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம எப்பவுமே ஒரு பிளான் பண்ணிக்கணும். பூஜை பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கணும். காலையில லீவா இருக்கும் பட்சத்துல பிள்ளைங்களுக்கு நம்ம ஃப்ரீயா பண்ணலாம். ஆனா யோகிக்கு ஃபுல் டே ஸ்கூல் அப்படிங்கறனால லஞ்ச் பேக் பண்ணணும். அதே மாதிரி அவங்க வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறனால, வீட்டுக்காரன் வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறனால நான் பிளான் பண்ணிட்டேன் வியாழக்கிழமையே பண்ணலாம், லட்சுமி குபேர பூஜை பண்ணும் போதே பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாட தீபம் ஏத்துனது கற்பக விநாயகரே கடுப்பா இருப்பாரு. அப்படி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இன்னமுமே. அதை பத்திலாம் இனிமே கவலைப்படுறதா இல்லை, நீங்க பண்றத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வேலையை பார்த்துட்டு இருக்க போறேன். என்ன பண்ணாலும் என்னுடைய வீட்டுல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாட தீபத்தை வச்சுட்டேன், ஏத்ததான் போறேன். அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதும், எங்க வீட்டுல இருக்க கடவுளுக்கு பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேர பூஜை நான் எப்பவுமே எளிமையா தான் பண்ணுவேன். சில்லறை அர்ச்சனை பண்ணுவேன். வெள்ளி விளக்கு என்கிட்ட இருக்கு, அதை ஏத்திட்டு லக்ஷ்மி குபேரருக்கு ரொம்ப பிடிச்சமான, லக்ஷ்மிக்கு தாயாருக்கு ரொம்ப உகந்தமான நெல்லிக்காய் அதை இன்னைக்கு நெய்வேத்தியமா வச்சுட்டேன். வியாழக்கிழமை குங்கும அர்ச்சனை பண்றதுக்கு நம்ம புதுசா குங்குமம் இருக்கணும். பாக்கெட்டு புதுசா இருந்தா நல்லது. நம்ம யூஸ் பண்ண குங்குமத்திலே அர்ச்சனை பண்ணக்கூடாது. என்கிட்ட 20 ரூபா பாக்கெட் புதுசா அப்படியே இருந்தது. மெரூன் கலர் குங்குமம் தான் குங்கும அர்ச்சனைக்கு பண்ணணும். இந்த குங்கும அர்ச்சனை பண்றதுனால என்ன அப்படின்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும், கணவனோட ஆயுள் நீடிக்கும், குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும். அதோட மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்ல, எல்லா அம்பாளுக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமானது குங்குமம் தான். அந்த பெண்களுக்கே பிடித்தது குங்குமம். அந்த குங்குமம் பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனை பண்ணும்போது எப்படி பணத்தால சில்லறையால குபேரருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு செல்வ வளம் கிடைக்குதோ அதே மாதிரி குங்குமத்தால நம்ம அர்ச்சனை பண்ணும்போது கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த குங்குமத்தை நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு தரும்போது இன்னுமே பாத்தீங்கன்னா நமக்கு லக்ஷ்மியோட அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை நம்ம குத்து விளக்கு ஏத்தியும் பண்ணலாம். ஏன்னா சித்திரை வருஷ பரப்பு வரனால நான் குத்து விளக்கு அன்னைக்குதான் ஏத்தலான் இருக்கேன். அதனால ஒரு வெள்ளி விளக்கு மேல லட்சுமி குபேரருக்கு ஏத்திட்டு கீழே மணப்பலகை தாமரை கோலம் போட்டு அதுல வெள்ளி தீபத்தை ஏத்திட்டு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா குங்குமம் நான் வச்சிருந்தேன். தட்டுல வச்சுட்டு வெத்தலை நம்ம பாத்தீங்கன்னா வெத்தலையில வைக்கிறது ரொம்பவே நல்லது. இல்ல உங்ககிட்ட பித்தளை வெள்ளி தட்டு இது மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல கூட நீங்க குங்கும அர்ச்சனை பண்ணலாம். தொன்னை இருந்தா கூட நீங்க அதை கூட வச்சுக்கலாம். பிரசாதமா கொடுப்பாங்கல்ல கோவில்ல தொன்னை, அதை கூட நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட வெத்தலை இருந்தது, அதை இந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு குங்குமத்தை ஒரு தட்டுல வச்சுக்கிட்டேன். அர்ச்சனைக்கு எடுத்து எடுத்து போடுறதுக்காக வச்சுட்டேன். 108 போற்றி, அதாவது திருவிளக்கு போட்டு நேற்று நான் படிச்சேன். அதை தான் நான் இதுல சொல்லிக்கிட்டே நான் பண்றேன். அதே மாதிரி லட்சுமி குபேர பூஜை முதல்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லறை அர்ச்சனையால நான் ஓம் ஸ்ரீ குபேர லட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணேன். அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா இந்த குங்கும அர்ச்சனையை பாத்தீங்கன்னா நான் பண்ண ஆரம்பிச்சேன். கீழே அமர்ந்துட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி 108 திருவிளக்கு போற்றி அப்படிங்கிறத சொல்லி நான் படிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குங்குமத்தை விளக்குக்கு கொஞ்சமா வச்சுட்டு
நம்மளும் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த குங்குமத்தை கொஞ்சமா எடுத்து, அதாவது கட்டை விரல் மோதிர விரல் ரெண்டுலையும் வந்து தான் எடுத்து நம்ம நெற்றி வகுடுக்கும் மாங்கல்யத்துக்கும் வந்து வச்சுக்கிட்டு நெத்திக்கும் வந்து வச்சுக்கலாம். கணவர் வந்து பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையால நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த குங்கும அர்ச்சனை பண்ணதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குங்குமம் எடுத்து ஒரு டப்பால வச்சு அதுல ₹1 காயின் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரோல வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பண வரவு ரொம்ப வந்து வந்துகிட்டே இருக்கும், எந்த ஒரு தடையும் வந்து இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதா இது வந்து ஒரு ஐயர் வந்து சொன்னது, திருவிளக்கு பூஜை அப்ப சொன்னது. ஸோ அதனால நானும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட வந்து பணம் சேருதோ இல்லையோ, இருக்கிற பணம் வந்து குறையாம இருக்கிறதுக்கும், அதாவது நம்ம அன்றாட தேவைகளுக்கு அந்த பணம் வந்து தடையில்லாம வர்றதுக்கும், கடன் இல்லா வாழ்க்கை வாழ்வதற்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜைகள் நல்ல பலன் அளிக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து அந்த கமெண்ட் வந்து நான் லாஸ்ட்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்களே பாருங்க. இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி எனக்கு வந்து நிறைய வந்து பலன் கிடைச்சது, வெள்ளி தங்கம் வந்து நான் வாங்கினேன். அதே மாதிரி இந்த சுக்கரஹோரையில வந்து நான் வந்து ஒரு மேஜிக் பாக்ஸ் பத்தி நான் சொல்லியிருப்பேன், சுக்கரஹோரையில நான் வந்து பணம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து நிறைய இந்த மாதிரி சுக்கரஹோரையில வந்து நான் இந்த மாதிரி பணம் எடுத்து வச்சு பூஜை பண்ணதுனால எனக்கு நிறைய வெள்ளி பொருட்கள் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னா முதல்ல வந்து வெள்ளி வாங்கிட்டு அப்புறம் தங்கம் வாங்கினா நமக்கு வந்து அந்த தங்கம் வந்து நிறைச்சு நிற்கும், அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னா வெள்ளி வந்து சுக்கிரன், தங்கம் வந்து மகாலட்சுமி. சுக்கிர பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மகாலட்சுமி வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் நிலைவாசல நம்ம வந்து மகாலட்சுமி பாதம் வரைகிறோம், நிலைவாசல வந்து விளக்கேத்துறோம். நிலைவாசல் வந்து பூஜை பண்றதுக்கு முக்கியமான காரணம் அங்க வந்து சுக்கிர பகவானும் இருக்கிறனாலதான். அஷ்டலட்சுமிகளும் அங்க நிலைவாசல்ல இருப்பாங்க. அவங்கள நம்ம வரவேற்கிறதுக்காக தான் மஞ்சள் குங்குமம்லாம் தடவிட்டு அவங்கள வந்து வரவேற்கிறோம். இந்த மஞ்சள் குங்குமம் தடவினாதான் லட்சுமி தேவி வருவாங்களான்னு சில பேர் வந்து விதந்தாவடம்லாம் பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கிடையாது. நீங்க வந்து உங்க நம்பிக்கை என்னவோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சு நான் வந்து குறைஞ்சு போகல, முன்னேறி தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் 0ல இருந்து தான் எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் தொடங்கினதே, ஸ்டார்ட் பண்ணது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் காதல் திருமணத்தில் வந்து ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு வீடு கட்டி கார் வாங்கி சொந்தமாக தொழில் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நகையோடு நம்ம இருக்கோம், பண வசதியோடு இருக்கோம், கடன் இல்லாத வாழ்க்கையோடு நம்ம இருக்கோம். யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, லோன் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குது, வீட்டு லோன், அது நம்ம தேவைக்காக வாங்கியிருக்கோம். மற்றபடி வந்து மூன்றாம் நபர்கள்ட்ட கடன் வாங்கி அவங்கள்ட்ட கை கட்டி பதில் சொல்ற நிலைமை நம்ம இல்லை. அப்படிங்கிறதுக்கு நான் நம்புற விஷயம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர பூஜையும் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நான் வெள்ளிக்கிழமை பண்ற பூஜைகள் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சிறப்பு வாய்ந்தது. இந்த பூஜைகள் எல்லாமே தடையில்லாம நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் வணங்குற குலதெய்வம். எங்க வீட்டுல காவல் காக்கிற அந்த குலதெய்வம் தான். குலதெய்வத்தோட அருள் இல்லாம எந்த பூஜையும் நடக்காது. இதை நான் எப்பவுமே நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி விளக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கம் உங்களால வாங்க முடியல, ஆனா காசு கொஞ்சம் இருக்கு, தங்கம் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க தங்கம் வாங்க முடியல, இந்த ரேட்டு வந்து ஓவரா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளி தீபம் கூட நீங்க வந்து வாங்கலாம். வெள்ளி வந்து விளக்கு வந்து வாங்கலாம். இல்ல வெள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கி வைக்கலாம். வெள்ளி உங்க வீட்டுல சேர சேர தங்கம் வந்து கண்டிப்பா சேரும். நான் வந்து வெள்ளி பொருள் எதுவுமே வந்து காசு கொடுத்து வாங்கினதே இல்லை. இந்த விளக்குகள் எல்லாமே எனக்கு பரிசா வந்ததுதான். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி வந்து வெள்ளி பொருட்கள் வந்து இவ்வளவு வந்துச்சு என்கிட்ட அப்படின்னா. நானும் யோசிச்சு பாக்குறேன், யோகிக்கு வாங்கின சங்கு மட்டும்தான், பால் கொடுக்கறதுக்காக வாங்கின சங்கு மட்டும்தான் வெள்ளி. அப்ப வந்து எங்கள்கிட்ட தட்டு வாங்குறதுக்கோ இல்ல வந்து ஸ்பூன் வாங்குறதுக்கோ கிண்ணம் வாங்குறதுக்கோ வசதி இல்லை. அதனால வந்து ஒரே ஒரு சங்காவது வாங்கலாம் வெளியில பிள்ளைக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. அது மட்டும்தான் நாங்க காசு போட்டு வாங்கினது. குங்குமச்சுமையில் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து ஒரு தடவை வாங்கி கொடுத்தாங்க கல்யாண புதுசுல. மற்ற எல்லாமே இந்த டம்ளர், சாமிக்கு வைக்கிற பால் வைக்கிற அந்த வெள்ளி டம்ளர், இந்த வெள்ளி விளக்கு, இந்த வெள்ளி தட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பரிசாக வந்ததுதான். இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் தான் நானே யோசிச்சு பார்த்தேன், நம்ம சுக்கிர பகவானுக்கு அந்த நேரத்துல சுக்கிர ஹோரையில் நம்ம பண்ற பூஜையினால நமக்கு வந்து இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா மிராக்கல்லாம் நடக்கும். மிராக்கல் அப்படின்னா நம்ம வந்து படத்துல வர மாதிரி மேஜிக்லாம் வந்து உடனே உடனே கண் கூட நம்ம காமிக்க முடியாது, நம்மளை வந்து உணர வைக்கும். நான் எப்படி உங்ககிட்ட வந்திருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய மேஜிக் வந்து என் லைஃப்ல நடந்திருக்கு. நம்ம எப்படா இப்ப வீடு கட்டணும், எப்படா நம்ம கார் வாங்கணுங்கிறது இன்னமும் எனக்குமே வந்து அப்பப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன். ரிவைண்ட் பட்டனை அழுத்தி பார்த்தேன்னா எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். நம்ம தொடங்கின இடம் வந்து 0, எப்படி வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்துச்சு. எல்லாமே வந்து இறைவனோட அருள் தான். அந்த இறைவனை முழுசா நம்புங்க.
கடவுளை நம்புங்க, கண்டிப்பா வந்து அவர் கைவிட மாட்டார். மனுஷங்களை நம்புறதை விட கடவுளை நம்புங்க. அந்த கடவுள் வந்து மனுஷ ரூபத்துல, நல்ல மனிதர்கள் ரூபத்துல நமக்கு நிறைய உதவிகள் வந்து கண்டிப்பா செய்வாரு. நல்ல மனிதர்களை பக்கத்துல வச்சுக்கோங்க, நல்லவங்கள்ட்ட பேசுங்க, நேர்மறையா உங்களை மோட்டிவேட் பண்றவங்கள எப்பவுமே வந்து கூட வச்சுக்கோங்க. எல்லாமே நேர்மறையான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். எதிர்மறையா பேசுறவங்கள, நீ என்ன பெருசா பூஜை பண்ற, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்றவங்கள பக்கத்துல நெருங்க விடாதீங்க. அந்த மாதிரி வந்து பேசுறவங்க உங்க வாழ்க்கைக்கு முற்றிலும் தடையா தான் இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை கனி காலத்துல பத்தி ஒரு லாங் வீடியோ தெளிவா கொடுக்க போறேன், கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி சித்திரை 1 அன்னைக்கு ஒரு முக்கியமான நேரம் வருது. அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து தங்கத்தை சேர்க்கலாங்கிறதையும் சொல்ல போறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.